வணக்கம். இன்றைக்கி ஊர் உலகத்தில் நிறைய புத்தாண்டுகள், அதுக்கான கொண்டாட்டங்கள் இருக்குது. ஆனால் நடைமுறையில் வழக்கத்தில் ஆங்கில புத்தாண்டு எல்லோரும் பயன்படுத்துகிறோம், கொண்டாடுறோம். சரி, இத்தனை புத்தாண்டுகள் இருக்கு, இது எது தான் உண்மை, எது சரியாக இருக்குது அப்படின்னு ஒரு காய்த்தல் உவத்தல் அன்றி ஒரு ஆய்வு செய்வோம். ஏன்னா நமக்கு இது வேணும் அது வேணும் இல்லை, எது சரியாக இருக்குதுன்னு நம்ம அறிவுக்கு உட்பட்டு, தர்க்கத்துக்கு உட்பட்டு எது சிறந்தது எது சரியாக இருக்குதுன்னு பார்ப்போம். ரைட்டா? முதல்ல தமிழ் புத்தாண்டு, சித்திரை மாதம் வர புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, சீன புத்தாண்டு, தெலுங்கு வருட பிறப்பு, ஹிஜ்ரத் ஆண்டு, இப்படின்னு கொல்லம் ஆண்டு, கேரளாவில் கொல்லம் ஆண்டு, இத்தனை விதமான புத்தாண்டுகள் இருக்குது. இதில் எது சரின்னு பார்ப்போம். பொதுவாக வானியல் நிபுணர்கள், அறிஞர்கள் அந்த காலத்தில் 5 விதமான கணக்கீடுகள் வச்சுருந்துருக்குறாங்க. இந்த வருடத்தை எப்படி கணக்கிறது அப்படின்னு சொல்லி. முதல்ல சௌரமான வருடம், இது சூரியனை கணக்கு வச்சு சூரியன் ஒவ்வொரு ராசியிலையும் வரதை வச்சு கணக்கீடு செய்வது. ரெண்டாவது சாவணமான வருடம், இது வந்து ஒரு நாள் இரவு ஒரு பகல் இதை வச்சு வர்றது. அடுத்து சந்திரமான வருடம், இது வந்து அமாவாசை கணக்கு வச்சு வர்றது. அடுத்து நட்சத்திரமான வருடம், இது வந்து சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் வர்றது கணக்கீடு வச்சு ஒரு வருடத்தை கணக்கிடுறது. அடுத்து பர்ஹஸ்மத்தியமான வருடம், எப்படின்னா குருவுடைய பயணத்தை வச்சு கணக்கிடுறது. இது எல்லாம் 354லேருந்து 365 கால் வரைக்கும் பல விதமாக வருது. இதில் சௌரமான வருடம் மட்டும்தான் 365 கால்னு இன்றைக்கி வரைக்கும் கரெக்டாக இருக்கிறதுனால அதை தான் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இப்போ அந்த சௌரமான வருடத்தை வச்சு நம்ம ஒரு ஆய்வு செய்வோம். வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, கால புருஷ தத்துவப்படி சூரியன் மேச ராசியில் நுழையிற காலம்தான் வருட பிறப்புன்னு கணக்கிடுவாங்க. அதாவது சித்திரை விஷு காலம், விஷு புண்ணிய காலம்னு. இது வந்து சித்திரை அடிப்படையாக வச்சு நம்ம இப்போ தமிழ் வருட பிறப்புன்னு கொண்டாடுறோம் இல்லையா, அதுக்கு சொல்லப்பட காரணம். ஏன்னா மேச ராசி தான் முதல் ராசி, அதில் சூரியன் நுழையிற காலம்தான் முதல் மாதம் அப்படின்னு ஒரு கணக்கீடு சொல்லி அது விஷு புண்ணிய காலம்னு கொண்டாடுறோம். அது சரியான்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் தர்க்கத்துக்கு பயன்படுத்தி பார்த்தோம்னா, ராசி மண்டலம் வந்து வட்டம். வட்டத்தில் வந்து முதல் எது கடைசி எதுன்னு வராது, ஆரம்பம் முடிவு கிடையாது, அதுதான் வட்டம். அதனால் அது எனக்கு அவ்வளோ சரியாக படலை. ரெண்டாவது விஷயம், சூரியன் உச்சம் அடைகிற ராசி மேச ராசி. அது ஒரு விசேஷமாக தான் இருந்தாலும் அக்னி நட்சத்திரம் அதில் தான் வருது. அதனால் சூரியன் உச்சமடைகிற காலம்னு சொல்லி வேணால் அதுக்கு ஒரு விழா மாதிரி செய்து அது ஒரு புண்ணியமான தினம்னு கொண்டாடினாலும் வருட பிறப்புக்கு அதுதான் ஆதாரம்னு சொல்ல முடியல. ரைட்டுங்களா? சரி, இன்னொரு விஷயம், ஒவ்வொரு வருஷத்துக்கும் 2 அயனம் வரும். அயனம்னா வடமொழியில் அயனம் சொன்னால் தமிழில் வந்து பயணம்னு பேர். சூரியனுக்கு பயணம் வந்து 2 திசையில் இருக்குது. ஒன்று வந்து வடக்கிலேருந்து தெற்கு, இன்னொன்று வந்து தெற்குலேருந்து வடக்கு. இது வந்து ஒரு வருஷம், 2 அயனங்கள் சேர்ந்தது ஒரு வருஷம். கரெக்டுங்களா? அதே மாதிரி இந்த நேரத்தில் இன்னொரு பதிவு பண்ணுறேன். ஒரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவர்களுக்கு ஒரு நாள் 12 மாதம் வந்து ஒரு நாள், தேவலோகத்தில் வந்து ஒரு நாள் வந்து 12 மாதம், நமக்கு ஒரு வருஷம், அவங்களுக்கு ஒரு நாள் கணக்கு. இதில் வந்து நமக்கு வந்து 12 மாதம் ஒரு வருஷம், இந்த வித்தியாசம் உண்டு. ஏன்னா காலம் வந்து மாயை, இடத்துக்கு இடம் மாறுபடும். அதனால் நம்ம இந்த கணக்கு வச்சு பார்த்தோம்னா இது ஈஸியாக டேலி பண்ணலாம். இப்போ எப்படின்னா, சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு போனால் அது வந்து உத்தராயண புண்ணிய காலம். ரைட்டுங்களா? இது வந்து தேவர்களுக்கு பகல். என்னென்ன மாதம் வரும் இதில்? தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி மற்றும் ஆனி. இந்த 6 மாதமும் வந்து உத்தராயண புண்ணிய காலம். உத்தரம்னா வடமொழியில் வந்து வடக்குன்னு அர்த்தம். இந்த 6 மாதமும் தேவர்களுக்கு பகல் பொழுதுன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தட்சிணாயனம். தட்சிணன்னா வடமொழியில் தமிழில் வந்து தெற்கு. சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு திசை நோக்கி பயணம் செய்கிற காலம் தட்சிணாயன புண்ணிய காலம். ரைட்டுங்களா? இது எப்போ வரும்னா, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 6ம் தட்சிணாயன புண்ணிய காலம். ஆடி மாதம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிச்சிடும். இது தேவர்களுக்கு இரவு பொழுது. உத்தராயண காலம் பகல் பொழுது, தட்சிணாயன காலம் இரவு பொழுது. ஒரு பகலும் இரவும் ஒரு நாள் ஆச்சா? ஒரு நாள் முடிஞ்சால் ஒரு வருஷம் முடிஞ்சா? இப்போ திருப்பி அடுத்து எங்கே ஆரம்பிக்கணும்? உத்தராயண காலத்தை ஆரம்பிக்கணும். ஏன்னா தேவர்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுறதா ஒரு கணிப்பு. இப்போ பிரம்ம முகூர்த்தம் எப்போ? நம்ம மார்கழி மாதம் சொல்கிறாங்க. மார்கழி மாதம்தான் இங்கே இருக்கிற யோகிகளே பிரம்ம முகூர்த்தம் எழுறாங்கன்னா அவங்க மட்டும் மாறி எழ போகிறாங்க. அதனால் மார்கழி மாதம்தான்
அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம். அப்படின்னா நாள் துவங்குறதுக்கு முன்னாடி சூரிய உதயத்துக்கு முன்னாடி வர்றது தான் பிரம்ம முகூர்த்தம். அப்போ நாள் எப்போ ஆரம்பிக்கும்? தை மாதம் தான் ஆரம்பிக்கும். மார்கழிக்கு அடுத்து எந்த மாதம்? தை மாதம். அதனால் தை 1 வருடப்பிறப்பாக எடுத்துக்கலாம். மிகச்சரியாக தை 1 தான் சூரிய பகவான் வந்து மகர ராசியில் நுழையிறார். இதை மகர சங்கராந்தின்னு பெரும்பாலும் கொண்டாடுறாங்க. அதனால் நம்ம தமிழ்நாட்கள் அந்த காலத்துலேருந்தே தை புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்ல வர விஷயங்கள் எல்லாத்துக்கும் சரியாக வருது. இது நமக்கு மட்டும் இல்லை, உலக அனைத்துக்கும் பொருத்தமான ஒன்று தான். இப்போ இது சரியாக வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே ஆங்கில புத்தாண்டு எல்லாமே கொஞ்சம் தள்ளி முன்னாடி வருது ஒழிய, உங்களுக்கு உலகத்துக்கு ஒரே ஆண்டுனா அது இந்த தை 1 தான் தமிழ் புத்தாண்டாக வரும். தர்க்க ரீதியாக சரியாக தான் வருது. நீங்கள் ஏதாவது இது உங்களுக்கு ஏதாவது தோணுனா கூட கமெண்ட் பண்ணலாம். ஆனால் தர்க்க ரீதியாக சரியாக இருந்தால் மட்டும் சொல்லவும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, உலகத்திலேயே வருடங்களுக்கு பெயர் இருக்கிற ஒரே ஒரு அமைப்பு வந்து நமது தான். பிரபவ ஆண்டு தொடங்கி அக்ஷய வருடம் வரை மொத்தம் 60 சுழற்சிக்கு 60 வருடங்கள் பெயர் இருக்குது. 60 வருடங்களுக்கும் ஒரு வெண்பா பாடல் இருக்குது. அந்தந்த வருஷம் இந்த கிரகம் ராஜா, இந்த கிரகம் மந்திரி, இந்த கிரகம் சேனாதிபதி, இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வெண்பா பாட்டு இருக்குது. அது மாதிரி பெரும்பாலும் நடக்குது. இது வந்து மிக மிக சரியான ஒன்று தான். இது உள் சுழற்சிக்கு சரியாக இருக்கும். வெளி சுழற்சிக்கு வந்து ஆங்கிலேயர்கள் மாதிரி 1, 2, 3 தொடர்ந்து வந்து 1000, 500, 1500, 2000, 2500, இப்போ 2024 இப்படி வந்தால் தான் வரலாறு வந்து உங்களை ஆவணப்படுத்த முடியும். 60 வருஷத்தில் ஒரு சுழற்சி முடியுதுன்றது உண்மைதான். ஆனால் அதோடு நீங்கள் பேர் கொடுத்துட்டு நம்பர் கொடுக்காம போனீங்கன்னா 60 வருஷத்தோட ஒரு வட்டம் முடிஞ்சிடும். உங்களால் வரலாறு வந்து ஆவணப்படுத்த முடியாது. அதனால் இந்த சுழற்சியும் உண்மை, ஆங்கிலேயரோட வருடக்கணக்கும் உண்மை. 2 டேலி பண்ணி தான் நம்ம செய்யணும். நன்றி, வணக்கம்.